வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே காம்போ என்னென்னா லஞ்ச் பாக்ஸ் காம்போ பருப்பு ரசம் எக்கு ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இந்த பருப்பு ரசம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் யூஸ் பண்ணி நம்ம ரசம் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃப் கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் பூண்டு வந்து இடித்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு விசில் வரும்போது பொங்கிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்மளுக்கு பருப்பு வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பருப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துடாதீங்க. ஒரு 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்தாலே போதும். ஒரு 3 பேருக்கு போதுமான ரசம் கிடச்சிரும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். விசில் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி பருப்புக்கு வந்துட்டு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் தாங்க வைக்கணும். நான் ஒரு 4 விசில் வைக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சு விசில் வந்துட்டு ஒரு 4 விசில் நான் வைக்க போகிறேன். 4 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா விசில் இறங்கினதும் நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஒரு மத்து எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம். நல்ல பருப்பு வந்துட்டு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனால் போதும். நம்மளுக்கு நல்லா வெந்துடும் அந்த 4 விசிலில். ஸோ கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வந்து கடைஞ்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு மத்து. நீங்கள் ஸ்மாஷர் இருந்ததுன்னா ஸ்மாஷர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பருப்பு வந்துட்டு அப்படி தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டா நம்மளுக்கு நைஸாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு பருப்பு தெரிகிற அளவுக்கு தான் நான் கடைஞ்சிருக்கேன். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. புளி தண்ணி வந்துட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு. இது தண்ணியாக தான் செய்யணும். ரசம்னு சொன்னா இல்லையா, பருப்பு ரசம். ஸோ தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் இல்லாத போயிடும். அப்புறமா மிளகு சீரகம் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் ஆல்ரெடி வந்துட்டு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ மிளகு சீரகம் வந்துட்டு அப்படியே வறுக்காத அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். புளி தண்ணி இப்போ தான் நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ அந்த ஸ்மெல்லாம் போகணும். ஸோ அதனால் நம்ம நல்லா கொதிக்கட்டோன்ட்டு விடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ கொதிச்சதுன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். நம்மளுக்கு அந்த புளியோட ஸ்மெல் போகணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ போட்டாலும் ஓகே, அப்புறமா லாஸ்ட்டாக போட்டாலும் ஓகே. ஏன்னா ஒரு தாளிப்பு தரணும் இதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் தாளிக்கலை. ஸோ அதனால் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோன்னே செம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நம்மளுக்கு. சிம்பிளான டிஷ்ஷு தான். ஆனால் வந்துட்டு இதுக்கு கூட நம்ம எக் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. அடுத்தது நம்ம ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். தாளிப்பு வந்து நார்மலாக நம்ம வந்து சாம்பாருக்கு கொடுக்குற தாளிப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம இதை விட தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் இல்லாத போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நம்மளுக்கு பருப்பு மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா பருப்பு தண்ணி ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது, புளி தண்ணியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு
தாளிப்பு கடாய் தான் வச்சுருக்கேன். ஸோ அது காஞ்சதும் எண்ணெய் சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். ஒரு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு தான் நம்ம தாளிப்பு போட போகிறோம். இந்த தாளிப்பு கொட்டிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை ஒரு கொதிக்க வைக்கிறதுனால கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் தண்ணியாக தான் இருக்கணும். இது ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க. திக்காக வச்சுட்டா தால் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை நான் சொன்ன கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நான் இந்த தாளிப்பை கொட்டிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டை அவிச்சிக்கலாம். எத்தனை முட்டை வேணுமோ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை அவிச்சிக்கலாம். ஸோ பாயில் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது வந்து வறுக்கிறதுக்காக. ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வறுக்க தான் போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதிலே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள், வீட்டு மஞ்சத்தூள் தாங்க. மஞ்சத்தூள் மட்டும் நம்ம வெளியில் வாங்குவோம். மிளகாத்தூள்லாம் வீட்டு மிளகாத்தூள் தான். மோஸ்ட்லி எதுவுமே கடையோடைய பவுடர் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எப்போவாச்சும் ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது சுண்டணும். இதுலேயே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது நல்லா வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ட்ரை ஆகும்போது அந்த ஆயில் மட்டும் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இது நல்லா சுண்ட விடுங்க. இது மாதிரி வறுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க முட்டை. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சுண்டி வரணும். சுண்டி வரும்போது முட்டையை வந்துட்டு உரிச்சிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அது அப்படியே நம்ம வந்து அந்த எல்லோ சைடு வந்துட்டு கடாயில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு வாசனைக்கு போட்டுக்கோங்க. எல்லோ சைடு வந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு முட்டை போட்டுக்கலாம். முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதிலே வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். இல்லைனாக்கா நம்ம வெளியில் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு வெளியிலேயே கட் பண்ணிவிட்டு அப்புறமா போடலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். இது கட் பண்ணி அந்த ஆஃப் எல்லோ வந்துட்டு நம்ம கடாயில் படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த முட்டையில் இருக்க எல்லோ வந்துட்டு பிரிஞ்சு வராத இருக்கும். நம்ம வெள்ளை முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த ட்ரிக்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டா அது ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது கூடவே தான் இருக்கும். அந்த எல்லோ நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முட்டை வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காம்போ வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு 7 days 7 சேலஞ்ச் தாங்க லன்ச் மெனு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இதை மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 7 daysக்கு 7 லன்ச் மெனு ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வியூ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.